பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதனால நான் என்ன பண்றேன், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தையும், வியாதியா இருக்கிறவங்கள குணமாக்குதலும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், நொறுக்கப்பட்டவர்களுக்கு குருடருக்கு பார்வையும், அனுகிரக வருஷத்தையும் சொல்ல வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் வல்லமையா இருக்கும். இயேசு கிறிஸ்து வல்லமையாய் ஊழியம் செய்கிறார். அப்படி வல்லமையாய் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அதற்கான காரணம் என்ன என்று அவர்கிட்ட கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதனால தான் அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் யார் மேல் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியோட அபிஷேகமும் வல்லமை நம்ம மேல இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அவர் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கணும். என் தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமானவன், அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன். அப்போ யார் ஒருவர் ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் இருக்கும். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கும் என்றால் நம்மேல் அவருடைய ஆவியும் அபிஷேகமும் இருக்கும். அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமா மாறணும்னு என்ன பண்ணணும், தாவீதை அதுக்கு உதாரணமாய் பார்த்தோம். என் தாசனாகிய தாவீதையோ தெரிந்து கொண்டேன், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். அப்போ ஆண்டவருடைய இருதயத்திற்கு யார் ஏற்றவங்க, ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு யார் ஏற்றவங்க, அவருக்கு சித்தமானதை செய்பவன். அப்போ அவருக்கு சித்தமானதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்கள். அப்படி ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு நாம் பிரியமாய் மாறின உடனே என்ன நடக்கும், அவருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் நம்மேல் வந்து அமரும், தங்கும். இப்போ இதில் இருக்கிறதை போல உங்கள் வாழ்க்கை மாறணும். பரிசுத்த ஆவி என்பவர் உங்களை ஏதோ பரவசத்தில் கொண்டு போகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவி என்பவர் உங்களை கத்த வைக்கிறவர் அல்ல. பரிசுத்த ஆவி இருந்தால், அவருடைய அபிஷேகம் இருந்தால் இதுதான் நடக்கணும். தரித்திரங்கள் மாறணும், சிறைப்பட்ட அனுபவங்கள் இருக்காது, விடுதலையின் அனுபவங்கள் இருக்கும். கட்டப்பட்ட அனுபவங்கள் இருக்காது, விடுதலையின் அனுபவங்கள் இருக்கும். வழி தெரியவில்லை என்ற குழப்பம் இருக்காது, வழியை கண்டடைகிற அனுபவங்கள் இருக்கும். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொன்னால் தரித்திரம் இருக்காது. கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது என்று சொன்னால் கட்டப்பட்ட நிலையில் நான் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் என் மேல் இருக்கும் என்று சொன்னால் சிறைப்பட்டவனாக நான் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியும் அபிஷேகமும் என் மேல் இருக்கும் என்று சொன்னால் வியாதியின் போராட்டத்தில் நான் தொடர்ந்து இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியும் அவருடைய அபிஷேகமும் என் மேல் இருக்கும் என்று சொன்னால் வழி தெரியவில்லை என்று ஒரு குருடனாய் நான் என் வாழ்க்கையை சுற்றி திரிய மாட்டேன். எல்லாவற்றுக்குமான வழியை நான் கண்டடைவேன். அப்போ கர்த்தருடைய ஆவி யார் மேல் இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் வெறும் கத்துகிறவர்களும் பாடுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். தரித்திரத்திலிருந்து வெளியே வருகிறவர்களாக இருப்பார்கள். வியாதியின் படுக்கைகளை மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். சிறைப்பட்ட அனுபவமோ கட்டப்பட்ட அனுபவமோ அவர்களுக்குள்ளே இருக்காது. அப்போ அந்த அனுபவம் எனக்குள்ளே இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் காரணம், நான் இன்னும் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் அபிஷேகத்திலும் நடத்தப்படவில்லை என்பதினாலே. இப்போ இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அப்ப என்ன நடக்கணும். அப்ப இப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி உங்க மேல இருப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அங்க தரித்திரம் இருக்குமா, கட்டப்பட்ட அனுபவம் இருக்குமா, சிறைப்பட்ட அனுபவம் இருக்குமா, வியாதியின் போராட்டம் இருக்குமா, பயத்தின் அனுபவம் இருக்குமா, வழி தெரியல என்கின்ற ஒரு குழப்ப மனநிலை உங்களிடத்தில் இருக்குமா? இருக்காது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன், புரியுதா? அப்போ எனக்குள்ளே ஒரு குழப்ப மனநிலை இருக்குது, கட்டப்பட்ட அனுபவம் இருக்குது, இன்னும் நான் சிறைப்பட்டவனாகவே உணர்கிறேன், இன்னும் பிசாசின் போராட்டங்களை நான் சந்திக்கிறேன், இன்னும் வியாதியின் பயத்தும் வியாதியின் படுக்கைகளோடவே நான் போராடுகிறேன், அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அங்கே எது குறைவுபட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆவியும் அவர் அபிஷேகமும் குறைவுபட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்போ எல்லாவற்றுக்குமான சொல்யூஷன் என்னங்க, எல்லாவற்றுக்குமான தீர்வு என்னங்க? என்ன? தரித்திரம் மாறணும்னா தீர்வு என்ன? உங்க மேல இருக்கணும். சிறையிருப்பு மாறணும்னா ஆவியானவரோட அபிஷேகமும் உங்க மேல இருக்கணும். கட்டப்பட்ட நிலையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா ஆவியானவரோட அபிஷேகமும், குருடர வழி தெரியாம தயங்குற, வழி தெரியாம போராடுற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வழி கிடைக்கணும்னா நம்ம மேல யார் இருக்கணும்? இப்போ ஆவியானவரும் அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். கரெக்டா? சரி, அந்த அபிஷேகத்தையும் ஆவியையும் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? அவருடைய இருதயத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாதான் தரித்திரம் மாறும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தாதான் சிறையிருப்பு மாறும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தாதான் கட்டுகள் மாறும்.
கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான் வியாதியின் போராட்டம் மாறும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான் வழிகள் திறக்கும். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான் அனுகிரக வருஷத்தை பார்க்க முடியும், ரட்சிப்பின் நாளை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றார், அனுகிரக வருஷத்தை அறிவிக்க வந்த. அனுகிரக வருஷம்னா என்ன? ரட்சிப்பினால். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் குறித்திருக்கிற ரட்சிப்பினால், எல்லாவற்றுக்கும் விடுதலை ஆக்குகிற தேவன் குறித்திருக்கிற நாள். அந்த தேவன் குறித்த நாளுக்குள்ள நீங்க போனா கூட ஆவின் அபிஷேகம் இருந்தால் தான் முடியும். இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே பயங்கரமா கிரியை செய்யணும்னா மொத படி எடுத்து வைக்கணும்ல. அந்த படி தான் என்ன? அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவனாய் மாறுவது. ஆத்மானா என்னன்னு சொன்ன? இருதயம். இருதயம்னா சிந்தனை, எண்ணம், யோசனை, நினைவு, ஆலோசனை. சரி, அப்போ நீங்கள் ஆண்டோடைய சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் நினைவுக்கும் யோசனைக்கும் ஆலோசனைக்கும் நெருக்கமாகணும், பிரியமாகணும். எப்படி பிரியமாவீங்க? அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்கிற இடத்திலெல்லாம் நீங்கள் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறிடுறீங்க. நீங்கள் அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமாக மாறிடுறீங்க. அந்த நேரம் உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்குகிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே புறாவை போல தேவ ஆவியானவர் அவர் மேல வந்து அமர்ந்தார். இப்போ உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவரில் நான். தாவீதையும் ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க. இருவர் மேலும் ஆவியானவர் வந்து அமர்ந்ததுக்கு காரணம், பிதாவுக்கு அவர்கள் பிரியமாய் மாறினார்கள். பிதாவுக்கு யார் பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமருவார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமருகிற அந்த நொடி தரித்திரங்களின் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும், தரித்திரங்கள் விட்டு விலக ஆரம்பிக்கும், சிறையிருப்புகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி வருகிற இடத்துலலாம் விடுதலை வரும். தரித்திரத்திலிருந்து விடுதலை வரும், வறுமையிலிருந்து விடுதலை வரும், கடன் பாரத்திலிருந்து விடுதலை வரும், குறைவின் அனுபவங்களிலிருந்து விடுதலை வரும். கர்த்தருடைய ஆவியை பெற்ற இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் 5 அப்பம் 2 மீன் போச்சுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார்ல. இப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய அபிஷேகமும் இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கையில் 5 அப்பம் 2 மீன் போகுது. ஆனால் சுற்றி இருந்த ஜனங்களோ புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். ஒரு மனைவின்னு வச்சுக்கோங்க, 5000 புருஷனுக்கு 5000 மனைவி, 10000 பேர். அவங்க எல்லாம் புள்ள குட்டியை தூக்கின்னு வந்துக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தர் இல்லை 2 பேர் கணக்கு வச்சுப்போம், ஒரு 10000 பேர் வச்சு. இப்போ 5 அப்பம் 2 மீனை எப்படி கிள்ளி 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 இந்த பூரி மேலே சப்பாத்தி மேலே ஒரு லேயர் வரும். நம்ம ஆளுங்க பசிக்கு முதல்ல அந்த லேயரை சாப்பிட்டு அடுத்தது சப்பாத்தியை சாப்பிட்டு பூரி சாப்பிடுவாங்க. இப்படி பிச்சு பிச்சு குத்தா கூட 17500 பேருக்கு போவாது. கணக்கு 20 ரவுண்டு ஆக்கிடுவோம், அவ்வளோ பேருக்கு போவாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியை அபிஷேகத்தை பெற்ற ஒருத்தர் கரத்தில் அந்த குறைவானது போகும் பொழுது எப்படி பெருகுது தெரியுமா? அவர்கள் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை சேர்த்து வைத்தார்கள். இப்போ சொல்லுங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தரித்திரத்தில் இருக்க மாட்டார்கள், தரித்திரத்தின் அனுபவத்தை உடைக்கிறவர்களாக இருப்பார்கள், வறுமையின் அனுபவத்தை உடைக்கிறவர்களாக இருப்பார்கள், சாபத்தின் அனுபவத்தை உடைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆவியை பெற்றவர்கள் குறைவில் நடத்தப்பட மாட்டார்கள், அநேகருடைய குறைவுகளை மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் அந்த அபிஷேகம் ஜனங்களுக்கு எப்படி பயன்படுது? முதல்ல வேண்டியது கிடைக்க வச்சது, அடுத்தது அவர்களை திருப்தியாக்க வச்சது, அடுத்தது 12 கூட சேர்த்து வைக்க வச்சது. அபிஷேகத்தை பெற்றவர்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்வார்கள், திருப்தி ஆகிற அனுபவத்துக்குள்ளே வருவார்கள், சேர்த்து வைக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவார்கள். நான் இன்னைக்கு சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும் என் வீட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ஆவியானுடைய வழி நடத்துதல் வேணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? வறுமையும் தரித்திரமும் சாபத்தின் அடையாளம். இங்க கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. நான் ஒன்று சொல்றேன், இயேசு சிலுவையில சாபமானார் என்ற வார்த்தை உண்மையா? சாபத்துக்குள்ள தானே தரித்திரம் வருது. நீ அநேக ஜாதிகளை பார்க்கலும் மேன்மையாவாய். இதுக்கு ஆப்போசிட் சாபம் என்ன? அசிங்கப்படுவாய், அப்படி தானே? உன் எண்ணெய் மாப்பிசுக தொட்டியும் ஆசீர்வாதிக்க. அதுக்கு ஆப்போசிட்டு உன் எண்ணெய் உன் கிச்சனே சாபத்தில் இருக்கும், அங்கே ஒன்றும் கிடைக்காது. அதான அர்த்தம். அப்போது இயேசு சாபமானாருன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் பொருளாதாரத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய சம்பாத்தியத்தில், என் குடும்பத்தில் நான் ஒரு வறுமையை பார்க்குறேன், தரித்திரத்தை பார்க்குறேன், அது சாபம் தானே. இப்போ அந்த சாபத்தை இயேசு உடைச்சாரா இல்லையா? இப்போ கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறாரு. எதுக்காக இருக்கிறாரு? இயேசு சிலுவையில என் சாபத்தை மாத்தினார்ல, அதை என் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்காக. ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் வருவார், அவர் நான் உங்களுக்கு சொன்னவைகள் எல்லாம் நினைப்பூட்டி சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்தில் எது இருக்கு? உன் சாபத்தை மாற்றினதும் இருக்கு.
உன் தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றினதும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினார் என்பதும் இருக்குது. இப்ப ஆவியானவர் வரும் பொழுது உன்னை எதுல நடத்துவார்? குறைவில் அல்ல, சத்தியத்துலன்னா என்னங்க அர்த்தம்? நினைப்பூட்டுவார் மாத்திரம் அல்ல, அதை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவார். இயேசு பிசாசுகளை துரத்துகிறார். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்கிறேன், நீங்க எப்படி இதை செய்றீங்க? நான் கர்த்தருடைய ஆவியினாலே இதை செய்கிறேன்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்து பிசாசை துரத்துன்னு சொன்னாரா? இயேசு வாய் திறந்து போன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டாரா? வார்த்தையாக மாத்திரம் இருந்தாரா? செயல்படுகிறவராக இருந்தாரா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவர் அல்ல, அவர் உனக்கு ஞாபகப்படுத்தினதை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ விசுவாசித்ததை உன் வாழ்க்கையில செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் ஆவியானுடைய வேலை. அப்போ கர்த்தருடைய ஆவி உள்ள இருக்கும் பொழுது வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நீ ஜெயிச்சுட்டு வேண்டியதை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீங்க, திருப்தியாகிறவர்களாக இருப்பீங்க, சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்ப இங்க தரித்திரத்துக்கு என்ன வேலை இருக்குது? அதை தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இவ்வுலகத்தின் தரித்திரர்களை தேவன் விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப தேவன் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? முதல்ல தரித்திரத்தை மாற்றுவதற்காக தான் தெரிந்து கொண்டார். இதை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? அடுத்தது என்ன? நொறுங்குண்டவர்களை குணமாக்க. இப்போ அதை தான் இப்போ பார்த்துட்டு வரோம். அப்போ ஆண்டவர் ஒருவனை குணமாக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன். அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க போ. கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருந்தா இதுதான் நடக்கணும். சும்மா கை தட்டுறது, விழுறது, கத்துறது, பேசுறது அல்ல, இது நடக்கணும் நம்ம லைஃப்ல. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாரா? அப்ப இதெல்லாம் நடக்கணும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும்னா அப்போஸ்தலர் 10:38 பார்த்தோம். நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார், அதனாலே அவர் பிசாசின் வல்லமைகளில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ அவர் மேல் அபிஷேகம் இருக்கும், அவர் மேல் வல்லமை இருக்கும், அவரோடு தேவனே இருப்பார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அனுபவம் உங்களுக்கு வரவே வராது. பரிசுத்த ஆவியானவரை உங்கள் லைஃப்பை விட முக்கியமாக நினைங்க. ஏன்னா அவர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவருக்குள்ளே தான் தேவனும் இருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ உங்களுக்குள்ள தெய்வம் எப்படி தான் இருக்கிறாரா? ஆவியானவராக தான் இருக்கிறார். அப்போ நீங்கள் ரொம்ப சாதாரணமாக அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், தரித்திரம் மாறாது, சிறையிருப்பு மாறாது, கட்டு மாறாது, வியாதியின் போராட்டம் மாறாது, ரட்சிப்பு வராது, வழி கிடைக்காது. அப்போ அவரை உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவராக, அவர்தான் லைஃபாக, அவர்தான் உங்களை வழி நடத்தக்கூடியவராக நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்க போகுது, நான் திருப்தியாக போகிறேன், நான் சேவைகளெல்லாம் நிறைவாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா குணமாக்கப்படுவோம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, குணமாக்கப்படுவோம். சரி, அப்படி குணமாகணும்னா என்ன பண்ணணும்? அதை தான் இப்போ கேட்டேன். ரெண்டு விஷயத்த சொன்னேன். இருதயம் இலகணும், தாழ்த்தணும். ஏன் இருதயம் இலகணும்? இலகின இருதயம்னா என்ன? உனக்கு இலகின மனசுன்றாங்க. இலகின இருதயம்னா என்னங்க? 2 34:27 படிங்க. 2 34:24. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த ஸ்தலம்னு போட்டார் இல்லையா, இதை விட்டு அதன் குடிகள் ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் சொன்னது வரும் பொழுது என்ன பண்ணணும்? டெக்னிக்கு தேவன் சொல்லிட்டார் ஏதோ, அதை அப்படியே மாற்றணும். அதை அப்படியே மாற்றணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த 2 மட்டும் பண்ணுங்க. உங்கள் இருதயம் அப்படியே இலகி அவருக்கு முன்னாடி அப்படியே உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் சொன்ன அழுதபடியால் நானும் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று காப்பாத்துங்கன்னு சொன்னதை கேட்டு அதிலிருந்து காப்பாற்றுவார். ஸோ ஏதோ இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் வந்திருக்குன்னு வச்சுப்போம். தாங்க முடியாத பாரம், அதனால தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டத்தை இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கான வழி என்ன தெரியுமா? முதல்ல உங்கள் இருதயம் இலகணும். இதுக்கு தான் நாம் யோனாவை ஒரு உதாரணம் பார்த்தோம். கரெக்டாக? நினிவே பட்டணத்தார் பயங்கர பாவிகள். அந்த பட்டணத்தின் பாவத்தை கண்டு ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். யோனா போயிட்டு சொல்கிறாரு. யோனா என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு யோனா புஸ்தகத்தில் இருக்குதா? இல்லை. ஏன் தெரியுமா? அவர் ஒரு பிரசங்கம் பண்ணலை. அவர் பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? 40 நாளில் நினிவே அழிய போகுது. யாரை பார்த்தாலும், இப்போ நீ நினிவே ஊரா? ஆமாம், 40 நாள் அழிய போகுதுப்பா.
இப்போ நீ நினிவேலேருந்து வரியா? ஆமாம், 40 நாளில் நினிவே அழிய போகுதுப்பா. இதே தான் சொல்லினுக்கிறான். இது அப்படியே என்ன பண்ணிச்சு, பரவிச்சு அந்த பட்டணமெல்லாம். ராஜாவிலிருந்து சாதாரண மனுஷர்கள் வரைக்கும் இப்போ அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் போய் உக்காடுறான். முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நமக்கு விரோதமாக பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் பொழுது நாம் ரொம்ப பெரிய ஆளுங்க என்கிற நினைப்பை முதல்ல உடைச்சிடுங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு அங்கே உடையுதுன்னு வைங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஒரு ஹெல்ப் கூட பிள்ளர் இடத்துல கேட்க மாட்டோம். அதுக்கு காரணம் நமக்குள்ளே நாம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெருமை. நாம் ஒரு பெரிய பெருமையான ஒரு நிலையில் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த ஒரு மனுஷர்கிட்டயே நம்ம இப்படி பெருமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல நெருங்க இன்னும் எவ்வளோ பெருமை இருக்கும் நமக்குள்ள. அப்போ அவர்கிட்ட போகும்போது கூட நம்ம ஜபத்தில் ஓப்பனாக பேச மாட்டோம், ஓப்பனாக சொல்ல மாட்டோம், ஒப்பு கொடுக்க மாட்டோம், அர்ப்பணிக்க மாட்டோம், ஒன்றுமே நடக்காது. அங்கேயும் போய் கௌரவமாக ஒரு ஜபம், கௌரவ ஜபம், ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் இருக்குது. அங்கே அண்ணால் போகிற அனுபவம் இல்லை. எசேக்கியா யாருங்க? எசேக்கியா யார்? ஒரு ராஜா தானே. தான் சாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ மந்திரி இருக்கிறான், மக்கள் இருக்கிறான், நான் பார்த்தா ஓடு ஒப்பாரி வச்சு அழுவல, அழுதானா இல்லையா? எப்போ ஒருத்தன் தான் யார் என்பதை மறந்து தேவ சமூகத்தில் அழுகிறானோ அவன் தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சரியான ஆளுன்னு அர்த்தம். நாம் என்ன படித்தோம், நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம பேக்ரவுண்ட் என்ன, நம்ம குடும்பத்தின் சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் பார்க்காம பிரச்சனையினுடைய வீரியம் தாங்க முடியாமல் உடஞ்சி அழுகுறோம் பாருங்க ஆண்டவர்கிட்ட, அவங்கள தான் ஆண்டவர் அப்படியே அதிலிருந்து எஸ்கேப் ஆகி கொண்டு வருகிறவராக இருக்கிறான். நமக்கு அந்த அனுபவமே இருக்கிறது இல்லை, நமக்கு அந்த அனுபவமே இருக்கிறதே இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த அனுபவத்தை மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அதில் வருகிற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா. பெரும்பாலும் நாம் ரொம்ப டீசெண்டாக கௌரவமாக ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படி போயிட்டு வர்ற பரிசையன் ஒரு கௌரவமாக ஒரு டீசெண்டாக ஆண்டவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தான். ஆண்டவரே நீங்கள் என்னை பிளெஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் தசம்பாங்க கொடுக்குறேன், நான் ஆலயத்துக்கு வரேன், நான் இந்த பாவி போலெல்லாம் இல்லை. யாரை காட்டுறான்? ஆயக்காரனை காட்டி, நான் இந்த பாவி போலெல்லாம் இல்லை, நான் நல்லா ஒழுக்கமாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன பிளெஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஆனால் ஒருத்த வரான், உள்ளே வர முடியல, அப்படியே மனசு குத்துது, கஷ்டப்படுறான், அப்படியே மனசு உடஞ்சி அழுகுறான், மாரில் போட்டு அடிச்சுக்கிறான். அவன் எதையும் கேட்கல ஆண்டவர்கிட்ட. அவன் எதையாவது கேட்டானா? அவனுக்கு என்ன தேவை சொல்லுங்க ஆண்டவரே, என் மேலே இங்கே கிருபையாக மட்டும் இருங்க ஆண்டவரே போதும். நான் எனக்கு இருக்கிற இந்த வேலையில் என்னால் கரெக்டாக இருக்க முடியாது ஆண்டவரே, நான் ஏதோ பண்ணிடுறேன், அதெல்லாம் மனசில் வச்சு என்னை சபிச்சிடாதீங்க, என் மேலே கிருபையாக இருங்க. ஆனால் இன்னொருத்தன் தான் செய்கிற வேலையில் கூட பரிசுத்தமாக தாங்கிறான். ஆனால் யாருங்க நீதிமான் ஆகி போனது? பாவியான என் மேலே கிருபையாக இருங்கன்னு கேட்டான் பாருங்க, அவன் தான் நீதிமான் ஆகி போனான். கடவுள் உங்ககிட்ட கிரியைகளை அப்படியே கரெக்டான ஒரு லைஃப்பை விட அதிகமாக எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நான் இவங்க தான் ஒத்துக்கிட்டு அழுது ஆண்டவரே என் மேலே கிருபையாருங்கன்னு கேட்குறான் பாருங்க, அவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மறைச்சு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்கறது இல்லை. ஆனால் ஓப்பனாக ஆண்டவரே நான் இதில் போராடுறேன், ஆயக்காரனா அநியாயமாக வட்டி வாங்கணும், அநியாயமாக போய் வரி வாங்கணும், அவனுக்கு அது தெரியுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? ஆண்டவரே ஆனால் வேலைப்பா, என்னால் இதை விடவும் முடியல ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், உங்கள் கிருபை மட்டும் போதும், உங்கள் கிருபை மட்டும் போதும், உங்கள் கிருபை மட்டும் போதும். கடைசியில் ஆண்டவர் அவனுடைய கிரியைகளெல்லாம் மன்னிச்சு கிருபையை கேட்டு அவனுக்கு நீதியை கொடுத்து தான் அனுப்புனார். நீ ஏன்டா உன்னை பாவின்ற, நான் உன்னை நீதிமானா தாண்டா பார்க்குறேன்னு அனுப்பிச்சார்ல, அது தாங்க ஆண்டவருடைய கிருபையை கேட்குறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம், மனசு உடஞ்சி அழுவுறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவன் நீதிமான ஆகுவதற்கு தகுதியானவனா? யார் தகுதியான்? பரிசேயன் தான் தகுதியானவன். அவன் கிரியையில் உத்தமோ, அவன் வாழ்க்கையில் உத்தமோ, அவன் செயலில் உத்தமோ, ஆனால் அவனே ஆண்டவர் நீதிமான் ஆக்கலை. மனசு உடஞ்சி போய் ஆண்டவர்கிட்ட அழுதான் பாருங்க கிருபைக்காக, அவனை தான் கர்த்தர் நீதிமான் ஆக்கி அனுப்பினார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாம் யாரும் தகுதியற்றவர்கள் தான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனசு பெருமையிலேருந்து உடஞ்சி எழுந்துச்சுன்னா போதுங்க, நாம் கேட்கிறதவைகள்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பல நேரம் அந்த பெருமை தாங்க
நாம் வேண்டியதை கிடைக்க விடாம தடை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம வேண்டியதை, நாம் எதிர்பார்த்ததை நம்மால் பெற முடியாமல் நம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமை. நான் சொல்றேன், நீங்க யார் என்பதை மறந்துடுங்க. நீங்க எவ்வளவு படிச்சீங்க என்பதை மறந்துடுங்க. நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க என்பதை மறங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என்பதை மறங்க. நீங்க எவ்வளவு பேர் வேலையில இருக்கிறீங்க என்பதை மறங்க. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர்கிட்ட போறதுக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல நீங்க அவரோட பிள்ளை என்பதை மாத்திரம் மனசுல வச்சு, இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல ஆண்டவரே, நான் பயங்கரமா போராடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு அழுது ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நான் சொல்றேன், அவன் எழுந்து வீட்டுக்கு போகும்போதே கர்த்தர் ரிசல்ட்டை கொடுத்து அனுப்பினார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். ஆண்டவர் ஸ்பாட்ல இன்ஸ்டண்டா ரிசல்ட்டை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்படியே மனசை மாத்துறதுக்கான டெக்னிக் தான் நீங்க யார் என்பதை மறந்து பெருமையை விட்டு விலகி தாழ்மையா ஆண்டவர் சமூகத்தில் அழுது பாருங்களேன். அண்ணால் அதை தான் பண்ணா. எசேக்கியா அதுதான் பண்ணான். எசேக்கியா என்ன பண்றான்? தான் ராஜா என்பதை மறந்து அவன் மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். இப்போ அவன் அழுவுறத பார்க்காம ஏசையை எழுதியிருக்க முடியுமா? நமக்கு எழுதி அதை சொல்லியிருக்க முடியுமா? அப்போ எல்லாம் ஊரே பார்த்துக்கிட்டு தானே, ஊரே பார்த்துச்சு அவன் அழுதத. ஆனா பதிலோ ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்ற, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், வெறும் அதோட நிறுத்தல. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி அனுப்பல. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்ப கடவுளுக்கு எது தேவைப்படுது? உன் மனசு உடைஞ்சி அவர் சமூகத்தில் அழுகிறதை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி அழுது ஒப்பு கொடுக்கிறவர்களை, விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர்களை குணமாக்குகிறவராகவும் இருக்கிறார். எப்பவுமே அழுங்க ஆண்டவர் சமூகத்தில், உடைங்க, அப்படியே மனசு உடைங்க. பெருமையா இருக்கக்கூடாதுங்க, பெருமையா இருக்கக்கூடாது. நாம் யார் என்பதை மறந்துட்டோம். அந்த நேரம் வரும் பாருங்க ஒரு ரட்சிப்பு. அதான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றேன், நீ அழுதபடியால், நீ சும்மா ஜெபிச்சிருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன்ப்பா. ஆனா நீ அழுத பாத்தியா, அதை தான் சொல்ல வர்றார். நீ அழுத பாத்தியா, அழுதபடினால் நீ அழுத பார்த்தல்ல. எப்படி அழுவணும்? சும்மா வந்து அழுகக்கூடாது. உண்மையா தாழ்மை இருக்கணும், உண்மையா உன் மனசு இலகி இருக்கணும். அதுக்கப்புறம் வரும் ஒரு கண்ணீர். சும்மா போய் உக்காந்தோன்னு அழு வந்துச்சுன்னா அது ஆக்டிங்கு. உண்மையாவே போறதுக்கு முன்னாடி மனசு இலகி அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவரோட அன்பை யோசிச்சு, எதுலெல்லாம் பெருமையா இருந்தோமோ அதெல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் போய் முழங்கால் படியிடும்போது வரோம் பாருங்க ஒரு அழ. அதுதான் உண்மையான அழுகை. அதை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை இப்போ பெருமையை உடைச்சி அழுகிறவனுடைய அழுகையை கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா? கேட்குறாரா இல்லையா? இன்னைக்கு நான் தான் சொல்றேன், எவ்வளோ வயசு, எவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் வேணும். அப்படியே உடைச்சிடுங்க ஆண்டவர்கிட்ட, அப்படியே உடஞ்சிடுங்க. உடஞ்சதை தான் உருவாக்கணும். உடஞ்சதை தான் அந்த ஜனம் அப்படி உடஞ்சாங்க. நினிவே பட்டணத்தார் கர்த்தர் சொன்ன அழிவை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா? ரெண்டாவது, மனசு என்ன ஆகணும்? இலகணும். ஏன் இலகணும்? மனசு இலகணும்னா என்னங்க அர்த்தம்? சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. திரும்ப இதே தான் எடுக்கணும் போல. இது பாருங்க, என்ன பாருங்க, நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு. சங்கீதம் 34:28-18 படிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருந்து. ஏன் உங்க இருதயம் ரெண்டாவது இலகணும்? இலகணும்னா நொறுங்கணும்னு அர்த்தம். மனசு என்ன ஆகணும்? இலகணும்னா நொறுங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் மனசுல இருதயம்னா என்ன சொன்னேன்? சிந்தனை, எண்ணம், யோசனை, ஆலோசனை, நினைவு. இப்போ இதுல நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஒருத்தரை அழிக்கணுன்ற எண்ணமும் இருக்கு, ஒருத்தரை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல எண்ணங்களை மாத்திரம், யோசனைகளை மாத்திரம், சிந்தனைகளை மாத்திரம், ஆலோசனைகளை மாத்திரம், நினைவுகளை மாத்திரம் உள்ள வச்சுக்கிட்டு தீயவைகளை உடைச்சிடுவோம். அந்த நொறுங்கின இருதயத்திற்கு யார் சமீபமா இருக்கிறார்? யார் சமீபமா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் சமீபமா இருக்கிறார். உன்னை குணமாக்குகிறவர் சமீபமா இருக்கிறார். உன் தரித்திரத்தை மாற்றுகிறவர் சமீபமா இருக்கிறார். எங்க தெய்வமே சமீபமாய் வந்தும் கூட விடுதலை ஏங்க பெற முடியல? இருதயம் நொறுங்கலை, இருதயம் நொறுங்கலை, இருதயம் இலகலை. உங்களை குணமாக்க, உங்களை ரட்சிக்க, உங்களை விடுவிக்க, உங்கள் சிறையிருப்பை மாற்ற, உங்கள் தரித்திரத்தை மாற்ற, உங்களை ஆரோக்கியமாக்க கர்த்தர் சமீபமாய் வந்திருந்தும் இருதயம் நொறுங்குண்டதா இல்லாமல் போனதினால அநேகரை அவர் ரட்சிக்க முடியாமலே போகுது. இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், வீணான எரிச்சல், கோபம், பகை, விரோதம், கசப்பு இதை உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்னை ரட்சிக்க மாட்டீங்களான்னு கேட்குறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ முதல்ல அதை உடைச்சிடுப்பா, அதை உடைச்சிடு.
உன்னை நான் சந்திப்பதற்கு, உன்னை தொடுவதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு இது தடையா இருக்குது. அது ஏன் உனக்கு உணரல? ஏசு 59 அதானே பார்க்குறோம். நான் உன் ஜெபத்தை கேட்க கூடாதுன்னு நினைக்கல, நான் உன்னை ரட்சிக்காம இருக்கணும்னு நான் நினைக்கல, உன்னை ரட்சிக்க விரும்புறேன். நீ விரும்புகிறதை விட அதிகமாய் நான் தான் விரும்புறேன் உன்னை ரட்சிக்கணும்னு. உன் ஜெபத்தை கேட்க நான் தான் விரும்புகிறேன். ஆனா பிளவு இருக்குதேப்பா, ஒரு நொடி அதை யோசிச்சு பாருப்பா. உனக்கும் எனக்கும் இடையில பாவம் அக்கிரமம் என்கிற பிளவு இருக்குதுப்பா. அந்த பிளவை நான் சிலுவையில சரி செஞ்சிட்டேன். என் தரப்புல, உன் தரப்புல நெருங்கி வரலையேப்பா. இன்னும் நீங்க அவருக்கு தூரமா இருக்க கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் என்ன பண்ணாரு? அவர் தம் ஜீவனை கொடுத்தார். ஆனா நம்மை அவர் நெருங்கி வந்துட்டார். உங்களால சொல்ல முடியுமா நானும் ஆண்டவருக்கு சமீபமா இருக்கிறேன்னு? அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு நம்ம கூட தான் இருக்கிறேன்னு. ஆனா நம்மளால சொல்ல முடியுமா இன்னைக்கு, ஆண்டவரே நானும் உங்க கூட தான் இருக்கிறேன்னு, நானும் உங்களோடு தான் ஆண்டவரே இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஆவி ஆத்துமா உங்களுக்கு சமீபமா தான் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்ல முடியுதாங்க? ஏன்? ஏன்னா இன்னும் நமக்குள்ள நிறைய மாம்சம் இருக்கு, வம்பு இருக்கு, தூஷணம் இருக்கு, வீண் வார்த்தை இருக்கு, பெருமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு. இதெல்லாம் உள்ள வச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உள்ள இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆண்டவருக்கு சமீபமா இருக்கும்? இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்க முடியும்? அப்போ என்னால் ஆண்டவரை நெருங்க முடியல, என்னால் ஆண்டவரோடு இருக்கவும் முடியலை. அப்போது நான் தான் போகல. கரெக்டாக என்னை குணமாக்க அவர் ஆயத்தமாக இருந்தோம், குணமாக்குகிற ஒரு இடத்துக்கு போகாமல் போனது யாரு? அவர் சொல்லிட்டார் நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு, அவர் சொல்லிட்டார் நான் உனக்கு சமீபமாக தான் இருக்கிறேன்னு. ஆனால் நம்ம சொல்ல முடியலையே, நானும் உங்கள் கூட தான் இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு சமீபமாக தான் இருக்கிற ஆண்டவரேன்னு. இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் உடையிட்டோம். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை உடைச்சிடுங்க. இந்த இடத்துல உடைச்சிட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார்? சமீபமா இருப்பார். ஏன் சமீபமா இருப்பார்? ரட்சிப்பதற்கு. உங்க கட்டுகளிலிருந்து, நொறுக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து, காயங்களிலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக. அப்படியே சங்கீதம் 51:17 படிங்க. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. தெய்வம் உங்களிடத்துல கேட்கிறது நொறுங்குண்ட ஆவி. அவர் உங்ககிட்ட கேட்கறத கொடுக்காம மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறோம். நீங்க கொடுக்குற மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் வேணும்னா முதல்ல அவர் கேட்கறத கொடுத்துருங்க. நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ. இப்படி உடைஞ்சு போய் ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறவர்களை ஆண்டவர் தள்ளுவாராமா? அவங்க ஜெபத்தை தள்ளுவாரா? ஆண்டவரே எனக்கு இது தேவைன்னு கேட்கும் பொழுது முடியாதுன்னு சொல்லுவாரா? எனக்கு இதுல இருந்து குணமாக்குங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது முடியாதுன்னு சொல்லுவாரா? எனக்கு இந்த தேவையை சந்திங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்லுவாரா? உங்களையும் புறம்பா தள்ள மாட்டாரு, உங்கள் ஜெபத்தையும் புறம்பே தள்ள மாட்டார். இப்போ உடனே தானே எல்லாமே நடக்கும். உடனே நடக்கிறதுக்கான வழியை தானே சொன்னேன். உங்க இருதயம் நொறுங்கின இருதயமா மாறணும். ஏசாயா 66:2 படிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தமுள்ளும் நாமமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். 66:2 பா. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்புறம் மூணாவது, இருதயம், உங்க இருதயம் இலகி இருக்குன்றதுக்கான அடையாளம் என்ன? வசனம் எப்படி வந்தாலும் அதை ஏத்துப்பீங்க. உங்க இருதயம் இன்னைக்கு இலகிச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா, உங்க இருதயம் கல்லா இருந்தது அப்படியே கரைஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? வசனம் எது வந்தாலும் அப்படியே ஏத்துப்பீங்க. அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன, என் பிரச்சனை, என் கஷ்டம், என் இஷ்டம். அப்படி சொல்ல மாட்டீங்க. ஐயோ ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரா, ஐயோ ஆண்டவர் இதை என்கிட்ட பேசுறாரா, ஐயோ ஆண்டவர் என்கிட்ட இதை செய்யணுன்றாரா, நான் கண்டிப்பா செய்வேன். அதனுடைய விலை என்னவா இருந்தாலும் சரி, என் ஈகோவை விடணுமா விடுவேன், என் பெருமையை விடணுமா விடுவேன். இப்போ நான் சொல்றேன், மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ வசனம் உங்களை நோக்கி வருதுன்னா இப்போ உடனே நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நடுங்கணும். நடுங்கணும்னா உக்காந்துக்கணும். குளிர்ல அந்த நடுக்கமா? பயத்தோடு செய்யணும் அந்த நடுக்கம். இப்போ அப்படி செய்யணும்னா என்ன அர்த்தம்? யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிச்சாதானே நீங்கள் செஞ்சீங்கன்னு அர்த்தம். வசனத்துக்கு நடுங்கினீங்கன்னு அர்த்தம். அப்போது அப்படி வசனத்துக்கு நடுங்கி வசனத்தை செய்கிறவங்க தான் அவங்களுடைய இருதயம் தான் இலகின இருதயம். அப்படி உங்கள் இருதயம் இலகும் பொழுது தான் அங்கே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்போ பாருங்கள், உங்கள் இருதயம் இலகும் பொழுது, உங்கள் இருதயம் நொறுங்கும் பொழுது அவர் அதுக்கு சமீபமாக இருக்கிறார், அதை அவர் ரட்சிக்கிறார்,
அதை அப்படிப்பட்டவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். அடுத்தது பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை அவர் நோக்கி, ஆண்டவரே, ஒரு பாட்டு இருக்குல்ல, தேவகுமாரா என்ன நீங்க நினைச்சா நீங்க மறந்தா எங்கே போவேன்னா. அப்போ நம்ம பாட்டு பாடுறதுனால ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்துருவாரா? அந்த பாட்டு பாடுறதுனால ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்துருவாரா? அப்போ யாரை தான் நோக்கி பார்ப்பார்? சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு. அப்போ ஆவில நொறுங்கிட்டான் அப்படி என்பதற்கான அடையாளம் அவன் வசனத்துக்கு நடுங்குகிறவனா இருப்பான். அதே கோபப்படாதீங்க, விடுங்க. இது ஆண்டவர் பேசுறாரு. கோபம் கொள்ளாது இருப்பார்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. உடனே அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? நடுங்கி அந்த இடத்துல அந்த கோபத்தை விட்டுட்டு போகணும். கோபப்படுன்னு உங்க மாம்சம் சொல்லுது, படாதன்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல மாம்சத்தை சாகடிச்சு வசனத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது அங்கே உங்க இருதயம் இலகிச்சுன்னு அர்த்தம். அங்கே ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருப்பார். அங்கே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். அங்கே ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அங்கே ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுவார். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிப்பார். உங்கள் காரியங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார். இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பார்க்கணுன்னா கூட எனக்கு மனசு, நான் ஸ்டப்பனாக இருந்தா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட எப்படி தான் நடந்துப்பாங்க? நான் நொறுங்கிட்டா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் என் மேலே நோக்கமாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கர்த்தர் என்கிட்ட அதான் எதிர்பார்க்குறேன். நான் உன்னை நோக்கி பார்க்கணுமா? நான் உன்னை புறக்கணிக்க கூடாதா? நான் உன் கூடவே இருக்கணுமா? உனக்கு சமீபமாக இருக்கணுமா? உன்னை ரட்சிக்கணுமா? நீ என்ன பண்ணணும்? உன் இருதயம் இப்போ இருக்கிற இந்த கடினமான மனசுலேருந்து அப்படியே இலகிடு. எனக்கு பிரியமாக மாற்றிடு. என் வசனத்துக்கு நடுங்கி அதை செய். அப்போ பாரு, நான் உன்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிடுவேன். ஒரு மனுஷனுடைய மனசே அப்படி உடஞ்சி போகும்போது, இலகும்போது, கடவுளுடைய மனசு எந்த அளவுக்கு நமக்காக இலகும், நம்மை நோக்கி பார்க்கும், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும். இப்போ மனசு என்ன பண்ணுங்க? ஸ்டப்பனாக வச்சுக்காதீங்க. யார் மேலே இனி எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சிலர் மேலே கோபம் வரும்போது, அந்த சிலர் நமக்கு எப்போ ஒரு வாட்டி நல்லது செஞ்சுருப்பாங்கல்ல, நம்மகிட்ட நல்லா பேசியிருப்பாங்க, நமக்கு ஏதோ உதவி கூட அதை நினச்சிக்கங்க. அதை நினச்சிட்டிங்க, அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கெட்டது மறந்துடும். ஸோ நான் அதுதான் சொல்கிறேன், எல்லாருடைய நல்லதை மட்டுமே நினைங்க, எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினைங்க. அப்படின்னா ஏமாந்த கோழின்னுவாங்க. இருந்துட்டு போங்களேன், இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் ரிசல்ட்டு தானே நமக்கு முக்கியம். அம்மாவா இல்லையாம்மா? நமக்கு சிலது வரும்போது என்னையும் ஏமாந்து பொழைக்கவே தெரியாதவன்னுவாங்க. யார்? எல்லாரை விட நான் தான் நல்லா பொழைக்கிறேன், உண்மையை சொல்லணும்னா. ஆனால் உனக்கு பொழைக்கவே தெரில பாஸ்டர், உனக்கு பொழைக்கவே தெரிலன்னுவாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு கோவம் வரும். ஆனால் நினைப்பேன், நீ என்ன அப்படி நல்லா பொழைச்சிட்ட, உன்னை விட நான் சூப்பராக பொழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நல்லா தான் பொழைக்க வைக்கிறாரு, நல்லா தான் வாழ வைக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இன்றைக்கி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏமாந்த கோழின்னா சொல்லிட்டோம், ஏமாந்த வாத்துன்னு கூட சொல்லிட்டு போட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம யாருக்காகவும் நம்ம பண்ண அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்க கூடாது. நான் நல்லா இருக்கணும்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நான் குணமாக்கப்படணும்னா என் இருதயம் இலகனா தான் முடியும். என் பெருமையிலேருந்து உடஞ்சி ஆண்டு சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுத்தா தான் முடியும். நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் வேலைக்காகாது. கேட்டுனே இருந்தேன், ஆண்டவர் இன்னும் கொடுக்கவே இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடணும். கேட்க ஆண்டவர் இன்னும் எனக்கு கொடுக்கல, லேட் பண்ணுறாருன்னா இது வேலைக்காகாது. சீக்கிரமாக வாங்கிறதுக்கான டெக்னிக்கை தான் சொல்லித்தரேன். இன்றைக்கே போங்க, மனசு உடஞ்சி அழுது அந்த விஷயத்தை கேட்டு பாருங்க. ஒரே மாதத்தில் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அன்னாள் வீட்டுக்கு வரும்பொழுதே விடுதலை. ஏசையா சொல்லிட்டு வாசல் கிட்ட வந்த பிற்பாடே விடுதலை. ஆமாவா இல்லையா? அன்னாள் அழுது வீட்டுக்கு வரும்பொழுதே கர்த்தர் கடாட்சம் அருளினார். அழுது ஏசையா வந்து சொல்லிட்டு வாசலுக்கு வந்துட்டாரு. வலது கால் எடுத்து வெளியில வைக்கும் பொழுது ஏசையா ஸ்டாப். என்ன ஆண்டவரே? அப்படியே உள்ள போ. ஏன் ஆண்டவரே, வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமா சொல்லணும். போய் அவன் பொழைப்பான்னு சொல்லிட்டு வா. திரும்ப தீவிரமா பதில் கிடைக்குதுல்ல. ஏசா யாக்கோபை கொல்லணும்னு வரும் பொழுது அவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அண்ணனுக்கு ஐஸ் வச்சு மாற்றணும்னு நினைக்கிறான். கொடுத்தான். அவங்க அண்ணன் வாங்கினானா? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டு சொல்கிறான், இல்லை இதெல்லாம் வாங்கிடுவேன்னு நினைப்பேன், அவனை கொன்னே தீருவேன். இப்போ என்ன பண்ணுறான்? ராவெல்லாம் போராடுறான் ஆண்டவரோட.
காலையில் ஏந்து பார்த்தா அப்படியே இறங்குறவன், ஒட்டகத்திலேருந்து வெறியோடு இறங்குறவன் அவனை பார்த்தோன்னே கெட்டியாக பிடிச்சின்னு அழ ஆரம்பிக்கிறான். எப்படிங்க நடக்குது இதெல்லாம்? நான் சொல்கிறேன், நீ பெருமையாக உக்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. நீ தலைக்கு மேலே பிரச்சனைகளை பார்க்குறீங்க, சில விஷயங்களை மாற்றியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. இந்த நேரம் பெருமை வேலைக்கு ஆகாது, உடஞ்சி ஆண்டு சமூகத்தில் அழுவுறது தான் வேலைக்கு ஆகும். ஆமென். ரிசல்ட்டே மாத்துறாரு. ரெண்டாவது இலகணும் மனசு. வசனத்தை ஏற்றுக்கிறவங்க முக்கியம் இல்லை, வசனத்துக்கு நடுங்கி அதை செய்கிறவன் தான் முக்கியம். அப்படி செய்கிறவங்க தான் உண்மையாகவே மனசு இலகி இருக்கிறவன்னு அர்த்தம். இதை பண்ண நான் ஏன் பண்ணனா? நீ சொன்னா பண்ணணுமா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ சொன்னா நான் செய்யணுமா? அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுடைய இருதயம் இலகலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு விரோதமாக சொன்னது வரும், கர்த்தர் விரோதமாக சொன்னதே வரும். ஆனால் இலகிச்சின்னு வைங்க, நினிவே பட்டணத்தாருடைய இருதயம் இலகிச்சா? அவங்க கைகளின் அக்கிரமங்கள் நீங்கிச்சா? கர்த்தர் சொன்ன அந்த தீமையை ஸ்டாப் பண்ணாரா? ஸ்டாப் பண்ணாரா இல்லையா? அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் தான், உங்களால் தான் முடியும். நீங்கள் ஆண்டர்கிட்ட போய் ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே, ஸ்டாப் பண்ணுங்கன்ற. நான் என்ன பண்ணுறது? நான் ஆயத்தம்தான், நீ ஆயத்தமா? நீ ரெடியாகு. கர்த்தர் சகலத்தை ஸ்டாப்பாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ இருதயம் ஆவியா என்ன ஆகணும்? இருதயம் நவமான நவம்னா என்னங்க? நவம்னா என்னங்க? புதுசுன்னு அர்த்தம். இருதயம் இப்போ புதுசாகணும்னா அப்போ பழைய இருதயம் வேணான்னு சொல்கிறாருன்னு. இந்த பழைய இருதயம் எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்றார். இந்த செகண்ட் இப்போ இங்கே உக்காந்துக்கிறீங்கள, இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்குது. இருதயம்னா யோசனை, சிந்தனை, எண்ணம், நினைவு, ஆலோசனை. இதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இருதயமும் இந்த நினைவும் இந்த யோசனையும் இந்த ஆலோசனை இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் எடுத்து போடப்படணும். இந்த நொடி எடுத்து போடப்பட்டால் புது இருதயம் வரும். புது இருதயம் வந்தால் புது ஆவியும் வரும். அது அசுத்தாவி அல்ல, அது பரிசுத்தாவி. இப்போ என்ன வேணும்? இப்போ முதல்ல பரிசுத்தாவி வேணும்னா என் இருதயம் புதுசாக மாறணும். புதுசாக மாறணும்னா பழசை தூக்கி, அதுக்கு முதல்ல நான் வசனத்தை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், நடுங்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்போது என் இருதயம் இலகிச்சின அடையாளம். அப்படி இலகின இருதயத்துக்கு ஒரு புது இருதயத்தையும் புது ஆவியையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? குணமாக்கப்படணும்னா முதல்ல பெருமையை விட்டு உடஞ்சி எழுந்து அழணும், பெருமையை உடைச்சிட்டு அழ ஆரம்பிக்கணும். ரெண்டாவது இருதயம் இலகணும். இருதயம் இலகணும்னா வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்தை செய்யணும். அப்படிப்பட்டவங்களோட இருதயம் தான் உண்மையாகவே இலகி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.